பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தேசம் முழுவதும் ஒரு மனிதனுடைய மரணத்தை குறித்து மாத்திரம் இன்றைக்கு தேசத்தில் இருக்கும் எல்லா ஜனங்களும் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். எல்லா ஊடகங்களும் எல்லா செய்தித்தாள்களிலும் இன்றைக்கு அந்த ஒரு மனிதரை மாத்திரம் குறித்து இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். அது யார் என்று கேட்கிறீர்கள் என்று சொன்னால், சார்லி கிரிக், அமெரிக்கா தேசத்தை சார்ந்த ஒரு நல்ல மனிதன். அவர் இன்றைக்கு மரித்து போயிருக்கிறார். அந்த மரணத்தை குறித்து இன்றைக்கு எல்லா ஜனங்களும் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஒன்றை மறந்து போயிருக்கிறோம். என் அன்பு தேவச்சனமே, அந்த மனிதனுடைய மரணத்தை குறித்து இன்றைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த மரணம் இன்றைக்கு வேதத்தில் ஒப்பிட்டு காட்ட நான் விரும்புகிறேன். மத்தேயு புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து காட்ட நான் விரும்புகிறேன். ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்களும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். கீழே வசனம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்கள் உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். நன்றாய் கவனிக்கணும். 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லோரும் பகைக்கப்படுவீர்கள். அந்த அமெரிக்கா தேசத்தை சார்ந்த அந்த மனிதன் இந்த சூழ்நிலையை தான் அங்கே நடந்திருக்கிறது. அவர் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார். வேதம் இங்கு அழகாய் சொல்லுகிறது, அவரை குறித்து சொல்லுகிறவர்கள், ஆண்டவர் இயேசுவை குறித்து அறிவிக்கிறவர்கள் எல்லா ஜனங்களாலும் பகைக்கப்படுவார்களாம். இன்றைக்கு அந்த மனிதனும் அதே போலதான் எல்லா ஜனங்களாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லா ஜனங்களுக்கும் சொல்லும் பொழுது அவர் பகைக்கப்படுகிறார். அவரை இன்றைக்கு சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இங்கே வேதம் மிகவும் அழகாய் சொல்லுகிறது, நன்றாய் கவனிக்கணும். யுத்தங்கள் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், பஞ்சம் உண்டாகும், கொள்ளை வியாதிகள் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். இன்றைக்கு எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை யாரும் என்ன பண்ண முடியாது, மறுக்கவே முடியாது. வேதம் பொய் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி யாராலும் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஏனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பே அறிவித்திருக்கிறார். யுத்தங்களை கேள்விப்படுவீர்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும், கொள்ளை வியாதிகள் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் இன்றைக்கு யுத்தத்திற்கு ரெடியாகி இருக்கிறது. உக்ரைனுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு, ரஷ்யாவுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு, அமெரிக்காவுக்கு விரோதமாய் அமெரிக்கா இன்னைக்கு அநேக தேசங்களுக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எதை குறிக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மீண்டும் சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இன்னும் ஒரு மனிதன் இரத்த சாட்சியாய் மரித்தானே என்று சொல்லி அவனுக்காக வேதனைப்பட போகிறீர்களா? இல்லை, நானும் எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது ஆண்டவர் ஆரவாரத்தோடு தேவ தூதர்களோடு பரலோகத்திலிருந்து வரும் பொழுது நான் அவரோடு போக போகிறேன் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு சாட்சியாய் நிற்க போகிறீர்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த மனிதன் மரித்தது நான் சொல்லுகிறேன் நல்லது என்று சொல்லி வேத புத்தகம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது. 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது,
என் நாமத்தினாலே நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கள் எல்லா ஜனங்களாலும், ஆண்டவர் இயேசுவை மறுதலிக்கிற எல்லா ஜனங்களாலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், வெறுக்கப்படுவீர்கள், தள்ளப்படுவீர்கள், ஒதுக்கப்படுவீர்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தேசம் மிகவும் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கிறது. எப்போ வேணாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார். வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லுகிறதில்லை. ஆண்டவர் முன்னே நமக்கு அறிவித்து விட்டு போயிருக்கிறார். ராஜாக்களை தள்ளி இன்றைக்கு ராஜாக்கள் தேசத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உக்ரைன்ல பெரிய புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது. ரஷ்யாவில் பெரிய புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் தேசத்தில் ஒரு பெரிய புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றிணைந்து கல்ஃப் கண்ட்ரியில இன்றைக்கு எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு மாநாடை நடத்தி இன்றைக்கு ஒரு பெரிய யுத்தத்திற்கு ரெடியாகி கொண்டிருக்கிறார்கள். இதை உணர்ந்து கொள்ளாமல் இன்னும் ஒரு மனிதன் மரித்தான், இன்னும் எத்தனை பேர் மரிப்பார்கள் என்று சொல்லி இதையே கதை பேசிக்கிட்டு இப்படியே நாட்களை ஓட்டி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆத்துமா எங்கே போகும்? கொஞ்சம் சிந்திச்சுப்பார், கொஞ்சம் யோசிச்சுப்பார். இது கடைசி காலம். இன்னும் ஜாலியா இருக்கலாம், இன்னும் சந்தோஷமா இருக்கலாம், இன்னும் ஹாப்பியா இருக்கலாம். அப்படி நினைக்காத. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இது உங்களுக்கு முன்மாதிரியான ஒரு பெரிய சாட்சியை இன்றைக்கு அந்த மனிதன் ஒரு உங்களுக்காக சாட்சியாய் மரித்து போயிருக்கிறார். கண்களுக்கு முன்பாக அவர் சுட்டுக் கொள்வதை நம்ம எல்லா வீடியோவில் பார்த்து கொண்டிருந்தோம். மனந்திரும்பு. ஆண்டவர் சொன்னார், மனந்திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி. இன்றைக்கும் வேத வசனம் சொல்லுகிறபடியா அந்த மனிதனுடைய மரணம் வேதத்தின் அடிப்படையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, பெரியோரே, சிறியோரே, நீ யாரா இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்தாலும் சரி, நீ பெரிய ஐஸ்வர்யவனாய் இருந்தாலும் சரி, இந்த தேசத்தை ஆளக்கூடியவனாய் இருந்தாலும் சரி, இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நீ கேட்பில் என்று சொன்னால் உன் ஆத்துமா நரகத்திற்குள் விழுந்து பாதாளத்திற்குள் போய் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும். ஆண்டவருடைய நோக்கம் அது அல்ல. என் பிள்ளைகள் ஒரு நாளும் நரகத்திற்குள் விழக்கூடாது என்பதை அவர் அறிந்து கொண்டு அதனாலதான் அவர் முன்பே வேத புத்தகம் என்கின்ற இந்த நல்ல புத்தகத்தை நம்ம கரத்தில் கொடுத்து அவர் நடக்க போகிற எல்லா காரியத்தையும் முன்னறிவித்து வைத்து போயிருக்கிறார். முன்பே இதையெல்லாம் நம்மளுக்கு சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார். வேத புத்தகத்தை படிக்காமல் இருக்காதீங்க. வேத புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிங்க. ஜபத்தில் காத்திருங்க. தேவன் வரப்போகிறான். கடைசி நாட்கள் இந்த உலகம் முழுவதும் ஏராளமான பஞ்சங்கள் ஏற்பட போகுது. இந்த பஞ்சத்திலிருந்து, யுத்தத்திலிருந்து, பெரிய மாற்றத்திலிருந்து உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு மனதில் கர்த்தர் உன்னை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். உன் ஆத்துமா பரலோகத்திலே இழைப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஒரு மனிதனுக்காக நீங்கள் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருப்பது நலமான காரியம்தான். ஒரு சத்த சாட்சியாக ஒருத்தர் மரிப்பது அது நலமான காரியம்தான். அவருக்காக வேதனைப்படுகிறது நலமான காரியம்தான். அவருக்காக பாரப்படுகிறது, அந்த நல்ல மனிதனுக்காக நம்ம ஜெபிப்பது நல்லதுதான். நான் உன் ஆத்துமாவை குறித்து நீ கொஞ்சம் வேதனைப்படு. உன் ஆத்துமா மரித்தால் எங்கே போ? வேதனைப்படுங்க. கர்த்தர் சமூகத்தில் வருகிற நாட்களிலே காத்திருங்க. பஞ்சத்திலிருந்து தேவன் நம்மளை பாதுகாப்பார். பூமி அதிர்ச்சியிலிருந்து நம்மளை பாதுகாப்பார். யுத்தங்களிலிருந்து நம்மளை பாதுகாப்பார். தேவன் வரும் பொழுது நீயும் நானும் தேவனை சார்ந்த எல்லா ஜனங்களும் நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு பரலோக ராஜ்யத்திலே நம்ம இழைப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். இது மனிதனுடைய சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம். இது எச்சரிப்பின் சத்தம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.